மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை குறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது காசிக்காண்டம் என்பது. நம்முடைய இல்லத்திற்கு வந்த விருந்தினர்களை விருந்தோம்பக்கூடிய நெறிமுறைகள் என்னென்ன என்பதனை பற்றி கண்டுணர்ந்தோம். விருந்தோம்பல் செய்கின்ற இல்லற ஒழுக்கம் 9 வகையாக இருக்கின்றது. நம்முடைய இல்லத்திற்கு விருந்தினர் ஒருவர் வருகையை தருகின்றார் என்றால் அவரை வியந்து உரைப்பது, நல்ல சொற்களை கொண்டு இனிமையாக பேசுவது, முகமலர்ச்சியோடு அவரை நோக்குவது, வீட்டிற்குள் வருக என்று அவரை வரவேற்பது, அவர் எதிரில் நிற்பது, அவர் முன் அவருடைய மனம் மகிழும்படி பேசுவது, அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்வது, அவர் விடைபெற்று செல்லும் பொழுது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்வது, அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல் என்ற 9 தான் விருந்தோம்பல் செய்கின்ற இல்லற நோக்கம் என்பது. இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டுணர்ந்தோம். நம்முடைய இல்லத்திற்கு வருகை தருகின்ற விருந்தினர்களை எவ்வாறு வரவேற்று உபசரிக்க வேண்டும் என்பது. மாணவ கண்மணிகளை, காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் எது? காசிக்காண்டம். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் யார்? அதிவீரராம பாண்டியர். அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நூல்கள் யாவை? நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கீதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். நன்றி. வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் எது? நருந்தொகை. நன்றி. இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடப்பகுதியானது மலைப்படுகடாம் என்பது. பண்டைய தமிழர்கள் பண்பில் மட்டுமல்லாது கலைகளிலும் சிறந்து விளங்கியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட கலைஞர்கள் ஊரூராக சென்று தங்களுடைய கலை திறன்களை மக்களிடம் காட்டி அவர்களை மகிழ்வித்து வந்தார்கள். அவர்களுக்கு மன்னர்களும் வள்ளல்களும் விருந்தோம்பல் செய்தும் பரிசளித்தும் அவர்களை போற்றினார்கள். அந்த வகையில் விருந்தோம்புகின்ற தன்மையை எடுத்துக்காட்டுகின்றது தான் இந்த மலைப்படுகடாம் என்ற பாடலானது. இப்பாடலில் நன்னன் என்ற ஒரு குறுநில மன்னனை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவரை தேடி ஒரு வள்ளலானவர் அந்த வள்ளலை நாடி ஒரு கூத்தன் சென்றிருக்கின்றார். பரிசு பெற்று திரும்பி வரும்பொழுது மற்றொரு கூத்தன் பரிசு பெறுவதற்காக அவரை எதிர்நோக்கி செல்கின்றான். அப்பொழுது பரிசு பெற்று வந்த அந்த கூத்தன், நான் இந்த வழியாக சென்று அந்த வள்ளலை அடைந்து அவரிடம் பல பரிசுகளை பெற்று வந்தேன் என்று குறிப்பிடுகின்றான். நீயும் அதே போல சென்று அந்த வள்ளலிடம் பரிசுகளை பெற்று வாழ்வாயாக என்று குறிப்பிடுகின்றார். அதனை பற்றி கூறக்கூடியதுதான் இந்த மலைப்படுகடாம் என்ற பாடலானது. அதனை பற்றி காண்போமா? வாருங்கள், பாடப்பகுதிக்குள் செல்வோம். சங்ககாலத்து தொகுப்பு நூலான 10 பாட்டு நூல்களில் ஒன்றுதான் மலைப்படுகடாம் என்பது. இந்நூலானது 583 அடிகளை கொண்டது. 10 பாட்டு நூல்களுள் 2வது பெரிய நூல் என்ற பெயரினை பெற்றது மலைப்படுகடாம். இந்நூலிற்கு கூத்தராற்றுப்படை என்றும் மற்றொரு பெயரானது இருக்கின்றது. ஆற்றுப்படை என்பது
ஆற்றுப்படுத்துகின்ற கூத்தன். வறுமையின் காரணமாக வள்ளலை நாடி வருகின்ற ஒரு கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வருகின்ற கூத்தனை அழைத்து, வள்ளலை தேடி அவரிடம் பரிசு பெறுவதற்காக அலைந்து திரிந்து வருகின்ற ஒரு கூத்தனை அழைத்து, நான் இந்த இடத்திற்கு சென்று இந்தந்த பரிசுகளை எல்லாம் நான் பெற்று வந்தேன், அதேபோன்று நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுவதுதான் ஆற்றுப்படை என்பது. ஏன் இந்நூலிற்கு கூத்தராற்றுப்படை என்ற பெயரானது வருகின்றது என்றால், கூத்தர்கள், கலைஞர்கள், அவர்கள் வள்ளலை நாடி பரிசில் பெற்று வருவதை பற்றி கூறுகின்ற காரணத்தினால்தான் இந்நூலிற்கு கூத்தராற்றுப்படை என்ற பெயரானது வழங்கப்படுகின்றது. 10 பாட்டு நூல்களுள் ஆற்றுப்படை நூல்கள் என்பது 5 நூல்களானது இருக்கின்றது. சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, பொருணராற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை என்று ஆற்றுப்படை நூல்களானது 5 நூல்களானது இருக்கின்றன. 10 பாட்டு தொகுப்பில் இருக்கக்கூடிய நூல்களானது 10: திருமுருகாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, பொருணராற்றுப்படை, மதுரை காஞ்சி, சிறுபானாற்றுப்படை, நெடுநல்வாடை, பெருமானாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, மலைப்படுகடாம், பட்டினப்பாலை என்று 10 நூல்களானது 10 பாட்டில் இருக்கின்றன. அதில் ஆற்றுப்படை என்று வரக்கூடிய நூல்களானது 5 நூல்கள் என்பது இருக்கின்றன. இதற்கு ஏன் மலைப்படுகடாம் என்ற பெயரானது இருக்கின்றது என்றால், மலையினை யானையாக உருவகம் செய்து, எப்படி மலையினை யானையாக உருவகம் செய்து அந்த மலையில் எழக்கூடிய பல்வேறு வகையான ஓசைகளை, அந்த மலைகளில் எழக்கூடிய பல்வேறு வகையான ஓசைகளை அதனுடைய மதம் என்று விளக்குகின்ற காரணத்தினால் இதற்கு மலைப்படுகடாம் என்று ஒரு கற்பனை நயம் வாய்ந்த ஒரு பெயரானது சூட்டப்பட்டிருக்கின்றது. நன்னன் என்ற ஒரு குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக வைத்துக்கொண்டு இரணியமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கவுசிகனார் பாடியதுதான் மலைப்படுகடாம் என்பது. இந்நூலில் தமிழரினுடைய இசைக்கருவிகள் பற்றிய குறிப்புகளை நாம் காணலாம். நன்னனை பாடி பரிசு பெறச் செல்கின்ற ஒரு பாணன் நெடுவங்கியம், மத்தளம், கிணை, சிறுவரை, கஞ்சதாளம், குழல், யாழ் போன்ற இசைக்கருவிகளை கொண்டு சென்றதையும் இதன் மூலம் நாம் அறியலாம். 10 பாட்டு நூல்களில் ஒன்றியது மலைப்படுகடாம். மலைப்படுகடாம் எத்தனை அடிகளை உடையது? 583 அடிகளை உடையது. மலைப்படுகடாம் எவ்வாறு மலைக்கப்படுகின்றது? கூத்தராற்றுப்படை. ஏன் இந்நூலிற்கு மலைப்படுகடாம் என்ற பெயரானது வைக்கப்பட்டிருக்கின்றது? மலையை யானையாக உருவகம் செய்து அந்த மலையில் எழுகின்ற பலவகை ஓசைகளை அதனுடைய மதம் என்று விளக்குகின்ற காரணத்தினால் இந்நூலிற்கு மலைப்படுகடாம் என்ற பெயரானது வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்நூலினுடைய பாட்டுடை தலைவன் யார்? நன்னன் என்ற மன்னன். மலைப்படுகடாம் என்ற நூலினை பாடிய புலவர் பெருங்கவுசிகனார் என்பவர். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? பாடப்பகுதிக்குள் செல்லலாமா? நன்றி. மலைப்படுகடாம். பண்டை தமிழர்கள் பண்பில் மட்டுமன்றி கலைகளிலும் சிறந்து விளங்கினர். பண்டைய தமிழர்கள் பண்பில் மட்டுமல்லாது, தங்களுடைய பண்பாட்டில் மட்டுமல்லாது தங்களுடைய கலைகளிலும் சிறந்து விளங்கியவர்களாக இருந்தவர்கள்தான் நம்முடைய முன்னோர்கள். அன்று கூத்தர், பாணர், விரலியர் போன்ற கலைஞர்கள் ஊரூராக சென்று தங்களுடைய கலைத்திறன்களை நிகழ்த்தி காட்டி மக்களை மகிழ்வித்து வந்தார்கள். கூத்து நடத்துபவர்கள், தெருக்கூத்து நடத்துபவர்கள், பாணர் பாடல் பாடுபவர்கள், விரலியர் நடனமாடக்கூடியவர்கள், இதுபோன்ற கலைஞர்கள்
ஊரூராக சென்று தங்களுடைய கலைத்திறன்களை மக்களிடம் நிகழ்த்தி காட்டி அவர்களை மகிழ்வித்து வந்தார்கள். தெற்கூத்து என்பது சில ஆண்டுகளுக்கு முன்பு கிராமப்புறங்களில் நடைபெற்ற ஒரு கலை. ஊர் திருவிழாக்கள் என்றால் அந்த சமயத்தில் தெற்கூத்தானது நடைபெறும். ஒரு புராண கதையை மையமாக வைத்துக்கொண்டு அந்த கதையில் வருகின்ற கதாபாத்திரங்களைப் போன்று வேடம் தரித்து மேடை ஏறி அந்த கதையினை வசனமாக பேசி நடிப்பார்கள். அந்த கலைகளானது காலப்போக்கில் மறைந்து விட்டது. பெரும்பாலான இடங்களில் தெற்கூத்து என்பது இல்லாத ஒரு நிலையானது இருக்கின்றது. அதே போன்றுதான் பாணர்கள், பாட்டு பாடுபவர்களும். அது தற்பொழுது தொலைக்காட்சிகளில் பாட்டு பாடக்கூடிய நிகழ்வுகளாக மாற்றம் அடைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் தெற்கூத்துகளையும் கூத்துக்களையும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்கின்றார்கள். இது பண்டைய காலங்களில் ஊர் ஊராக சென்று நேரடியாக சென்று மக்களிடையே தங்களுடைய கலைத்திறன்களை நிகழ்த்தி காட்டினார்கள். தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படுகின்றது என்றால் அந்த சமயத்தில் ஏதேனும் தவறுகள் நேர்பட்டது என்றால் உடனே அதனை சரி செய்து மீண்டும் ஒளிபரப்புவார்கள். நேரலையாக நமக்கு அதனை ஒளிபரப்ப மாட்டார்கள். ஆனால் ஊர் ஊராக சென்று அவர்கள் நிகழ்த்தி காட்டுகின்றார்கள் என்றால் அது நேரலையாக மக்களின் கண்முன்னே அவர்கள் தங்களுடைய கலைகளை நிகழ்த்தி காட்டுகின்றார்கள். அவர்களுக்கு மன்னர்களும் வள்ளல்களும் விருந்தோம்பல் செய்தும் பரிசளித்தும் போற்றினார்கள். அந்த கூத்தர்கள், பாணர்கள், விரலியர்கள் இவர்கள் மன்னர்களையும் வள்ளல்களையும் நம்பித்தான் வாழ்ந்து வந்தனர். அந்த வகையில் விருந்தோம்பிய தன்மையை காட்சிப்படுத்துவதுதான் நாம் காணக்கூடிய தினைச்சோற்று விருந்து என்பது. ஒரு வள்ளலை நாடி செல்கின்றார்கள். நாடி செல்லும் பொழுது அந்த வள்ளலிடமிருந்து பரிசு பெற்று வந்த ஒரு கூத்தன் நாடி செல்கின்ற மற்றொரு கூத்தனை வழிப்படுத்துகின்றான். அதனை காட்சிப்படுத்தக்கூடியதுதான் இந்த மலைப்படுகடாம் என்ற பாடலானது. பாடலினை காண்போமா? அன்று அவன் அசையி அள் சேர்ந்து அழ்கி கன்று எறி ஒள்ளினர் கடும்பொடு மலைந்து சேர்ந்த செயலைச் செப்பம் போகி அலங்குகளை நரளும் ஆரிப்படுகர் சிலம்பு அடைந்திருந்த பக்கம் எய்தி நோனாச்செருவின் வளம்படு நோன்தாள் மான விரல்வேல் வைரியம் இனினே நும்யில் போல நில்லாது புக்கு கிழவீர் போல கேளாது கிளையி சேட்புளம்பு அகல இனிய கூறி பருவுக்குறை ஒளிந்த நெய்க்கண் வேவையொடு குருவுக்கண் இரடிப்பம்மல் பெருகுவீர். அன்று அவன் அசையி அள் சேர்ந்து அழ்கி கன்று எறி ஒள்ளினர் கடும்பொடு முளைந்து சேர்ந்த செயலைச் செப்பம் போகி அலங்குகளை நரளும் ஆரிப்படுகர் சிலம்படைந்திருந்த பாக்கம் எய்தி நோனாச்செருவின் வளம்படு நோன்தாள் மான விரல்வேல் வைரியமெனினே நும்யில் போல நில்லாது புக்கு கிழவீர் போல கேளாது கிளியி சேட்புளம்பு அகல இனிய கூறி பருவுக்குறை ஒளிந்த நெய்க்கண் வேவையுடு குருவுக்கண் இரடிப்பம்மல் பெருகுவீர். இதுதான் அந்த பாடலானது. அன்று அவன் அசை அன்று அன்று அவன் அவன் என்பது அவ்விடம். அவ்விடத்தினில் அசையி அசையி என்பது இளைப்பாறுதல்னா ஓய்வெடுத்தல். அன்று அந்த இடத்தில் இளைப்பாறிக் கொள்ளுங்கள், ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அள் சேர்ந்து தங்கி அள் அள் என்றால் இரவு. அன்றைய இரவு பொழுதில் சேர்ந்து ஒன்றாக இணைந்து அழ்கி அழ்கி என்றால் தங்கிக் கொள்ளுங்கள்.
அன்று அவ்விடத்தினுள் இளைப்பாறிக் கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் அனைவரும் சேர்ந்து ஒரே இடத்தில் தங்குங்கள். கன்று எரி ஒள்யினர் கடும்பொடும் அலைந்து. கன்று எரி ஒள்யினர் கடும்பொடும் அலைந்து. கன்று எரி, கன்றிய எரி என்றால் நெருப்பு. கன்றிய நெருப்பை போன்று இருக்கக்கூடிய ஒள் இனர், ஒள் என்றால் ஒளி, ஒளி பொருந்திய இனர் பூங்கொத்துகள். இனர் என்றால் பூங்கொத்து. நெருப்பினை போன்று ஒளிவிடக்கூடிய பூங்கொத்துகளை கடும்பொடும் அலைந்து, கடும்பு என்றால் சுற்றம், தங்களுடைய சுற்றத்தோடு மலைந்து சூடிக்கொள்ளுங்கள். எதனை? நெருப்பை போன்று ஒளிவிடக்கூடிய பூங்கொத்துகளை. நெருப்பினை போன்று ஒளிவிடக்கூடிய பூங்கொத்துகளை தங்களுடைய சுற்றத்தாரோடு தங்களுடைய தலையில் சூடிக்கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள். எதனை அணிந்து கொள்வது? பூக்களை. எங்கு அணிந்து கொள்வது? தலையில். யாரோடு அணிந்து கொள்ள வேண்டும்? தங்களுடைய சுற்றத்தாரோடு பூக்களை நீங்கள் தலையில் அணிந்து கொள்ளுங்கள். சேந்த செயலை செப்பம் போகி. சேந்த செயலை, சிவந்து காணப்படுகின்ற செப்பம், அசோக மரங்கள், சிவந்த பூக்களை உடைய, சிவந்த பூக்களை உடைய அசோக மரங்கள். அந்த அசோக மரங்கள் உடைய பாதையினில், அசோக மரங்களானது நிறைந்திருக்கக்கூடிய அந்த பாதையினில் அலங்கு களை நரளும் ஆறிப்படுகர். அலங்கு களை, அந்த பாதையில் நீங்கள் செல்லும் பொழுது அலங்கு களை, அலங்கு என்றால் அசைதல், களை என்றால் மூங்கில். அந்த பாதையில் நீங்கள் நடந்து செல்லும் பொழுது அசைகின்ற மூங்கில்களானது, காற்றிற்கேற்றவாறு அசையக்கூடிய மூங்கில்களானது அங்கே இருக்கும். அந்த மூங்கில்கள் நரளும், ஒளி எழுப்பும். காற்றானது வீசும் பொழுது அந்த மூங்கிலில் இருக்கக்கூடிய அந்த துளைகளின் வழியாக காற்று உள்ளே புகுந்து வெளியே வரும் பொழுது அவை ஒளி எழுப்பும். எவை? மூங்கில்கள். ஏன் ஒளி எழுப்பும்? காற்று வீசுகின்ற காரணத்தினால் அதில் இருக்கக்கூடிய துளைகளின் வழியாக காற்று என்ன செய்யும்? உள்ளே புகுந்து வெளியே வரும். அப்படி உள்ளே புகுந்து காற்று வெளியே வரும் பொழுது அவை என்ன செய்கின்றது? ஒளி எழுப்புகின்றது. எது ஒளி எழுப்புகின்றது? மூங்கில்கள் ஒளி எழுப்புகின்றன. புரிந்ததா? அன்று அவ்விடத்தினுள் இளைப்பாறிக் கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் அனைவரும் சேர்ந்து தங்குங்கள். எரியக்கூடிய நெருப்பைப் போல ஒளி வீசுகின்ற பூங்கொத்துகளை உங்களுடைய சுற்றத்தாரோடு சேர்ந்து தலையில் அணிந்து கொள்ளுங்கள். அடுத்து சிவந்த பூக்களை உடைய, இத்தகைய பூக்கள் சிவந்த பூக்கள், சிவந்த பூக்களை உடைய அசோக மரங்களானது நிறைந்திருக்கக்கூடிய அந்த பொருத்தமான பாதையினுள் நீங்கள் செல்லுங்கள். எவ்வழியே செல்ல வேண்டும்? அசோக மரங்களானது நிறைந்திருக்கக்கூடிய அந்த பாதையினுள் நீங்கள் செல்லுங்கள். அவ்வாறு செல்லும் பொழுது அசைகின்ற மூங்கில்களானது ஓசை எழுப்பும், அவை ஒளி எழுப்பும். ஆறிப்படுகர், மிகவும் அரியதாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளமானது இருக்கும். படுகர் என்றால் பள்ளம். ஒரு பள்ளமானது, ஒரு மலைச்சரிவானது இருக்கும். அந்த மலைச்சரிவினை அடுத்து சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் மீதி, அந்த அரியதாக இருக்கக்கூடிய அந்த பள்ளமுடைய அந்த வழிகளை நீங்கள் செல்லும் பொழுது ஒரு மலை, சிலம்பு என்றால் மலை, ஒரு மலையானது இருக்கும். அந்த மலையினை அடைந்திருந்த பாக்கம் எய்தி, பாக்கம் என்றால் ஊர்,
அந்த மலையை சார்ந்தே ஒரு ஊரானது, ஒரு சிற்றூரானது இருக்கும். அந்த ஊரினை எய்தி, அடைந்து. எய்தி என்றால் அடைந்து. அந்த ஊரினை நீங்கள் அடைகின்றீர்கள். எந்த ஊரினை? மலைப்பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சிற்றூரினை சென்றடைகின்றார். யார் அடைகின்றார்? ஒரு கூத்தர் நன்னன் என்ற வள்ளலை நாடி வருகின்றார். அந்த கூத்தன் அங்கே சென்று அடைகின்றார். எங்கே சென்று? மலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சிற்றூரினை சென்று அடைகின்றார். அடைந்து நோனாச்செருவின் வளம்படு நோன்தாள் மோன விரல்வேல் வைரியமெனினே. நோனாச்செருவின், நோனா என்றால் பகை. பகைவரை செருவின், பகைவரை பகைமையால், அதாவது போரிடாமல், வளம்படு நோன்தாள் போர் செய்யக்கூடிய போரினையும், பகைவனை எதிர்கொள்ளாமல் போர் செய்யக்கூடிய ஒரு வலிய முயற்சியினையும், மான விரல்வேல், மானமும் விரல்வேல் வெற்றியை தருகின்ற வலிய முயற்சியையும் உடையவன். யாரு? நன்னன். அந்நன்னனினுடைய வையிரியம் எனினே. வையிரியம் என்றால் கூத்தர். நன்னனினுடைய கூத்தர் என்று சொல்லுங்கள். பகைவரை பொறாமல், பகைவரை எதிர்கொள்ளாமல் போர் செய்யக்கூடிய அந்த போரினையும் வெற்றியையும் வலிய முயற்சியையும் மானத்தையும் உடைய நன்னன் என்ற மன்னனின் கூத்தன் என்று கூறுங்கள். யாருடைய கூத்தன் என்று? நன்னனினுடைய கூத்தன் என்று. நன்னன் எத்தகைய மன்னன்? பகைவரை போரிடாமல், அதாவது பகைவர் போர் புரியாமல் போர் செய்யக்கூடிய போரினையும் வெற்றியையும் அதனை தருகின்ற வலிய முயற்சியையும் மானத்தையும் உடைய நன்னன், அந்நன்னனினுடைய கூத்தன் என்று சொல்லுங்கள். எங்கே? அந்த சிற்றூரை அடைந்து, அந்த சிற்றூர் பகுதியில் வாழுகின்ற மக்களிடம் நீங்கள் சென்று நான் நன்னனின் கூத்தர் என்று சொல்லுங்கள் என்று சொல்கின்றார். புரிந்ததா? பகலில் இந்த இடத்தில் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள். இரவில் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தங்குங்கள். நெருப்பை போன்று ஒளிவிடக்கூடிய பூங்கொத்துகளை உங்களுடைய சுற்றத்தாரோடு சேர்ந்து தலையில் அணிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு காலையில் சிவந்த அசோக மரங்களை உடைய வழியாக நீங்கள் செல்லும் பொழுது அசைகின்ற மூங்கில்களானது காற்று வீசும் பொழுது ஒளி எழுப்பும். அதனை அடுத்து அரியதாகிய ஒரு பள்ளமுடைய ஒரு வழியானது இருக்கும். அந்த வழியை ஒட்டியே ஒரு மலைப்பகுதியானது இருக்கும். அந்த மலையை சார்ந்து ஒரு சிற்றூரானது இருக்கும். அந்த சிற்றூரை சென்று நீங்கள் அடையுங்கள். அந்த சிற்றூரை அடைந்து பகைவரை போரிடாமல் போர் செய்யக்கூடிய போரினையும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. முதல் பாடலினுடைய பொருளானது இதுதான். புரிந்ததா மாணவர்களே? அன்று அவன் அசையி அள் சேர்ந்து அழ்கி கன்று ஏறி ஒள்ளினர் கடும்பொடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்குகளை நரளும் ஆறிப்படுகர் சிலம்படைந்திருந்த பக்கம் எய்தி நோனாச்செருவின் வளம்படு நோன்தாள் மோன விரல்வேல் வைரியமெனினே. பகலில் இந்த இடத்தில் இளைப்பாறிக் கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் சேர்ந்து தங்குங்கள். எரிகின்ற நெருப்பைப் போல ஒளி வீசுகின்ற பூக்களை தங்களுடைய சுற்றத்தாரோடு சேர்ந்து தலையில் அணிந்து கொள்ளுங்கள். காலையில் சிவந்த பூக்களை உடைய அசோக மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அவ்வழியாக சென்று
அசைகின்ற மூங்கில்களானது ஒளி எழுப்பும். அதனை ஒட்டியே அரியதாகிய பள்ளமுடைய வழிகளை உடைய ஒரு மலைப்பகுதியானது இருக்கும். அந்த மலைச்சரிவினை ஒட்டியே ஒரு சிற்றூரானது இருக்கும். அந்த ஊரினை சென்று அடையுங்கள். அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் பகைவனை பொறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று அவர்களிடம் சொல்லுங்கள் என்று கூறுகின்றார் பெருங்கௌசிகனார். முடிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. நும்இல் போல நில்லாது புக்கு கிழவீர் போல கேளாது கிளி சேட்புலம்பு அகல இனிய கூறி பருவுக்குறை ஒளிந்த நெய்க்கண் வேவையொடு குருவுக்கண் இரடிப்பொம்மல் பெருகுவீர். நும்இல் போல நில்லாது புக்கு, சிற்றூரை சென்று அடைந்து விட்டீர்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களிடம் நீங்கள் யார் என்று சொன்னீர்கள்? பகைவரை பொறாமல் போர் செய்கின்ற வலிய முயற்சியும் மானமும் வெற்றியுமுடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள். சொன்ன பிறகு நும்இல் போல, உங்களுடைய இல்லத்தினை போல, உங்களுடைய வீட்டிற்குள் எவ்வாறு செல்வீர்களோ அதனை போல நில்லாது புக்கு, அதனை போல உரிமையோடு அவர்களினுடைய வீட்டிற்குள் புக்கு செல்லுங்கள். உங்களுடைய வீட்டிற்குள் செல்லும் பொழுது நீங்கள் யாரிடமாவது அனுமதி கேட்பீர்களா? இல்லை. நம்முடைய வீட்டிற்குள் செல்லும் பொழுது நாம் பாட்டுக்கு நம்முடைய இல்லம் என்று நாம் உள்ளே செல்வோம். அதனை போல அவர்களுடைய வீட்டிற்குள் நீங்கள் செல்லும் பொழுதும் உங்களுடைய வீட்டிற்குள் நுழைவதைப் போலவே உரிமையுடன் நுழையுங்கள். கிழவீர் போல கேளாது கெழுகி, கிழவீர், கிழவீர் என்றால் உரிமை உடையவர்கள். உரிமை உடையவர்களைப் போல நீண்ட நாட்களாக பழங்கி இருக்கக்கூடிய உறவினர்களைப் போல அவர்களை கேளாது கெழுகி அவர்களை தழுவிக்கொள்ளுங்கள். அதாவது அவர்களிடம் உறவு வைத்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக பழகிய உறவினர்களைப் போல அவர்களை நீங்கள் கேட்காமல் அவர்களிடம் உறவு வைத்து கொள்ளுங்கள். உறவினர்களாக அவர்களிடம் பழகுங்கள். புதிதாக ஒருவரை பார்த்து விட்டோம், ஒருவரினுடைய இல்லத்திற்குள் நுழைகின்றோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுடைய இல்லத்திற்குள் நுழைவதைப் போல நுழையுங்கள். நீண்ட நாட்களாக வராதிருந்த ஒரு உறவினர், உங்களுடைய உறவினர் வந்துவிட்டார் என்றால் அவரிடம் எப்படி நெருங்கி பழகுவீர்களோ அதனைப் போல அவர்களிடமும் அந்த சிற்றூரில் இருக்கக்கூடிய மக்களிடமும் நீங்கள் நெருங்கி பழகுங்கள். சேட்புலம்பு அகல இனிய கூறி பருவுக்குறை ஒளிந்த நெய்க்கண் வேவையுடு குருவுக்கண் இரடிப்பொம்மல் பெருகுவீர். சேட்புலம்பு அகல, வெகு தொலைவிலிருந்து நீங்கள் நடந்து வந்திருக்கின்றீர்கள். அவ்வாறு நடந்து வந்திருக்கக்கூடிய உங்களுடைய புலம்பு அகல, வருத்தமானது நீங்கும்படி இனிய கூறி இனிய மொழிகளை நீங்கள் கூறுங்கள். நீண்ட தொலைவு நடந்து வந்திருக்கின்றீர்கள். அப்பொழுது உங்களுக்கு பல துயரங்களானது ஏற்பட்டிருக்கும். அந்த துன்பங்கள் அனைத்துமே நீங்கும் அளவிற்கு இனிய மொழிகளை நீங்கள் கூறுங்கள். பருவுக்குறை பொழிந்த நெய்க்கண் வேவையொடு, நெய்க்கண், நெய் பொழிந்து நன்கு பருத்திருக்கக்கூடிய ஒரு தசை துண்டினையும் மாமிச பொரியலையும் குருவுக்கண் இரடிப்பொம்மல் பெருகுவீர். வேக வைத்த நிறத்தோடு இருக்கக்கூடிய இரடிப்பொம்மல் தினைச்சோறு, தினைச்சோற்றினையும் உணவாக நீங்கள் பெறுவீர்கள். இங்கு அந்த சிற்றூரில் எதனை உணவாக தருவார்கள்? நெய்யில் வெந்த மாமிச பொரியலையும் தினைச்சோற்றையும் உங்களுக்கு உணவாக கொடுப்பார்கள். நீங்கள் அதனை உண்ணுவீர்கள். எதனை உணவாக தருவார்கள்? நெய்யில் வெந்த மாமிச பொரியலையும் தினைச்சோற்றையும் நமக்கு உணவாக தருவார்கள் அந்த சிற்றூரில் வாழ்கின்ற மக்கள்.
புரிந்ததா மாணவர்களே? இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. சிற்றூரை சென்று அடைந்த பிறகு நம்மளுடைய இல்லத்திற்குள் நாம் எப்படி நுழைவோமோ அதனை போல உரிமையோடு அவர்களுடைய வீட்டிற்குள் நுழையுங்கள். நீண்ட நாட்களுக்கு முன்பே உறவுடையவர்களைப் போல அவர்களை கேளாது அவர்களிடத்தில் அன்பு பாராட்டுங்கள். நீண்ட தூரம் நடந்து வந்ததினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய வருத்தம் நீங்கும்படியாக இனிமையான மொழிகளை கூறி அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அதன் பிறகு நெய்யில் பொரிந்திருக்கக்கூடிய பருத்த தசையையும் பொன்னிறத்தையுடைய தினைச்சொற்றையும் அவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். அதனை பெற்று நீங்கள் உண்பீர்களாக என்று சொல்கின்றார். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மாணவர்களே? நன்னனை புகழ்ந்து பாடிவிட்டு பரிசில் பெற்ற ஒரு கூத்தர் பரிசு பெறப்போகின்ற ஒரு கூத்தரை எவ்வழியாக சென்று உணவினை பெற்று அந்த இடத்தில் தங்கி வந்து நன்னனை நாடி பரிசு பெற்று வந்தேன் என்பதை பற்றி அவரிடம் விளக்கி கூறுகின்றார். பகல் பொழுதில் ஓரிடத்தில் ஓய்வெடுத்துவிட்டு அதன் பிறகு செல்லுங்கள். இரவாகும் பொழுது உங்களுடைய சுற்றத்தாரோடு சேர்ந்து ஒரு இடத்தில் தங்கிக் கொள்ளுங்கள். ஒளி பொருந்திய நெருப்பை போன்று ஒளி வீசுகின்ற பூங்கொத்துகளை உங்களுடைய சுற்றத்தோடு சூடி அணிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு காலையில் சிவந்த பூக்களை உடைய அசோக மரத்தின் வழியே சென்று அசைகின்ற மூங்கில்களானது ஒலிக்கக்கூடிய வழியாக நீங்கள் செல்லும் பொழுது ஒரு மலைப்பகுதியை அடைவீர்கள். அந்த மலைப்பகுதியை சார்ந்து ஒரு சிற்றூரானது இருக்கும். அந்த சிற்றூரை சென்றடைந்து பகைவர்களுடன் போர் செய்யக்கூடிய போரினையும் வெற்றியை தருகின்ற முயற்சியையும் மானத்தையும் வெற்றியையும் உடைய நன்னனினுடைய கூத்தர் என்று சொல்லுங்கள். அதன் பிறகு அவர்களுடைய வீட்டிற்குள் உங்களுடைய இல்லத்திற்குள் நீங்கள் நுழைவதைப் போல அவர்களுடைய இல்லத்திற்குள் நீங்கள் செல்லுங்கள். நீண்ட நாட்களுக்கு முன்பே உறவுடையவர்களைப் போல அவர்களை கேளாமல் அவர்களிடம் உறவு கொள்ளுங்கள், அன்பு பாராட்டுங்கள். நீண்ட தூரம் நடந்து வந்த உங்களுடைய வருத்தம் நீங்கும்படியாக இனிய சொற்களை அவர்கள் கூறுவார்கள். அதன் பிறகு அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் தங்களுடைய உறவினர்களாக. உங்களுடைய களைப்பு நீங்க, உங்களுடைய பசியினை போக்க நெய்யில் வெந்த மாமிச பொரியலையும் சிவந்த நிறமுடைய தினைச்சொற்றையும் உங்களுக்கு உணவாக கொடுப்பார்கள். அதனை பெற்று நீங்கள் உணவு உண்ணுங்கள். அதன் பிறகு நன்னனை நாடி சென்று நீங்கள் பரிசு பெற்று வாருங்கள் என்று ஆற்றுப்படுத்துவதாக இப்பாடலானது அமைந்திருக்கின்றது. புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரம் நாம் கண்டுணர்ந்தது மலைப்படுகடம் என்ற நூலின் வாயிலாக பாணர், விரலியர், கூத்தர் போன்ற கலைஞர்கள் தங்களுடைய கலைத்திறன்களை நிகழ்த்தி காட்டி மக்களை மகிழ்வித்து வரும் பொழுது அவர்களுக்கு மன்னர்களும் வள்ளல்களும் விருந்தோம்பியும் பரிசளித்தும் போற்றினார்கள். அவ்வாறு ஒரு வள்ளல் ஒரு கூத்தனுக்கு விருந்தோம்பிய தன்மையை தினைச்சோற்று விருந்து என்பதன் மூலமாக நாம் கண்முன்னே காட்சியாக கண்டோம். ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வருகின்ற கூத்தனை அழைத்து, நான் இவ்விடத்தை சென்று இன்னவெல்லாம் பரிசு பெற்று வந்தேன், நீயும் அதேபோல் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று ஆற்றுப்படுத்துவதாக அமைந்தது இந்த பாடலானது. அதனை பற்றி நாம் தெளிவுற கண்டுணர்ந்தோம். அவற்றில் மாணவர்களுக்கு ஏதேனும் ஐயம் ஏற்பட்டால் அலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களுடைய ஐயத்தை கூறி
அதற்குரிய விளக்கத்தினை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தலானது பக்கம் எண் 55 மற்றும் பக்கம் எண் 56 மற்றும் 57. பக்கம் எண் 56 மலைப்படுகடாம் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 57 பாடலினுடைய பொருளும் நூல்வெளியும் சேர்த்து படிக்க வேண்டும். மாணவ கண்மணிகள் எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பார்ப்பதற்கு முன்னதாக பக்கம் எண் 65 திறனறிவோம் பலவுள் தெரிக எடுத்துக்கொண்டீர்களா? அவற்றுள் பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது? முதல் வினா, பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடமுண்டு. தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடமுண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு. தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடமுண்டு. இதில் எது சரியான தொடர்? மூன்றாவது, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு. குறித்து கொள்ளுங்கள். குறித்து கொண்டீர்களா? அடுத்த இரண்டாவது, சிலம்பு அடைந்திருந்த பக்கம் எய்தி என்ற அடியில் பக்கம் என்பது புத்தூர், மூதூர், பேரூர், சிற்றூர். சிற்றூர் இப்பொழுதுதான் பார்த்தோம். அதேபோல் 4 நேற்று பார்த்தது. காசிக்காண்டம் என்பது காசி நகரத்தின் வரலாற்றை பாடும் நூல். காசி நகரத்தை குறிக்கும் மறுபெயர். காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். காசி நகரத்திற்கு வழிப்படுத்தும் நூல். எது சரியானது? காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். அடுத்த 5வது, விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை. நிலத்திற்கேற்ற விருந்து, இன்மையிலும் விருந்து, அல்லிலும் விருந்து, உற்றாரின் விருந்து. இன்மையிலும் விருந்து. குறித்து கொண்டீர்களா? நன்றி. அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 66. பக்கம் எண் 66 இருக்கக்கூடிய குருவினா, 4வது குருவினா, இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக என்பது. இதற்குரிய விடையானது உங்களுடைய கோணார் தமிழ் உரையில் பக்கம் எண் 80 இடம்பெற்றுள்ளது. கோணாரினை எடுத்துக்கொண்டீர்களா? பக்கம் எண் 80 குருவினா, இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. இரடி என்றால் திணை, பொம்மல் என்பது சோறு. திணைச்சோற்றினை உணவாக பெறுவீர் என்பதே இதன் பொருள். மலையை சார்ந்த பாக்கங்களில் வாழும் மக்கள் இல்லங்களில் கேளாது புகுதலும் உறவு கொள்ளுதலும் இயல்பு என்பது அவர்கள் விருந்தினராக வருவோருக்கு திணைச்சோறு உண்ணக் கொடுப்பர். அதுதான் விடை. இந்த வினாவில் இரடி திணை, திணை என்று வரும்பொழுது அங்கே டன்னகரமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை ட்ரன்னகரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். 3 சொல்லி நை கொடுக்கப்பட்டிருக்கும், அது 2 சொல்லி நையாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய கோணார் தமிழ் உரையில் மாற்றிக்கொண்டீர்களா? இந்த வினாவினை ஒரு முறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அன்றைய வீட்டு பாடத்தினை அன்றே செய்து முடித்து விடுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.